அக்டோபர் 7 புனித ஜெபமாலை அன்னையின் திருவிழா. முதலாம் வாசகம் திருத்தூதர் பணியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1 12 தொடக்கம் 14 வரை. இயேசு விண்ணேற்றம் அடைந்த பின் திருத்தூதர்கள் ஒலிவ மலையிலிருந்து எருசலேமிற்கு திரும்பினார்கள். இம்மலை எருசலேமிற்கு அருகில் ஓய்வு நாளில் செல்லக்கூடிய தொலைவில் உள்ளது. பேதுரு, யோவான், யாக்கோபு, அந்திரேயோ, பிலிப்பு, தோமா, பார்த்தலேமியோ, மத்தேயோ, அல்பேயோவின் மகன் யாக்கோபு, தீவிரவாதியான சீமோன், யாக்கோபின் மகன் யூதா ஆகியோர் திரும்பி வந்த பின் தாங்கள் தங்கியிருந்த மேல் மாடிக்கு சென்றார்கள். அவர்கள் அனைவரும் சில பெண்களோடும் இயேசுவின் சகோதரர்களோடும் அவருடைய தாய் மரியாவோடும் இணைந்து ஒரே மனதோடு இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருந்தார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நற்செய்தி வாசகம். இதோ கருவுற்று ஒரு மகனைப் பெறுவீர். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 26 முதல் 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயா உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினராகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவளே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு மரியா கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனைப் பெறுவீர். அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார். உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணையை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னியாயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும். உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது. அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருத்தரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம். ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். சிந்திப்போம். இன்று அன்னையாம் திருச்சபை சிவமாலை அன்னையின் திருவிழாவை கொண்டாடுகின்றது. அப்போஸ்தலர்களுடன் செபித்த அன்னை தொடர்ந்து செபம் செய்ய எமக்கு அழைப்பு விடுக்கின்றார். அன்னையின் பக்தர்களாகிய நாம் அவளிடம் வைத்திருக்கும் அன்பை, பாசத்தை திருச்சிவமாலை சொல்வதின் வழியாக வெளிப்படுத்துகின்றோம். இன்றைய நற்செய்தியில் இயேசு தம் சீடருக்கு செபிக்க சொல்லிக் கொடுக்கின்றார். ஆண்டவராகிய இறைவன் எமக்கு தந்தையாகவே இருக்கின்றார். ஒரு பிள்ளை தனது சொந்த தந்தையிடம் உரிமையோடு தனது தேவைகளை கேட்பது போல நாமும் விண்ணக தந்தையிடம் எமது தேவைகளுக்காக செபிக்க வேண்டும் என்ற விசுவாசத்தை இயேசு எமக்கு தருகின்றார். எனவே இறைவனை எமது தந்தையாக அனுபவித்து செபிப்போம். இறை தந்தையின் சித்தத்திற்கு ஏற்ப வாழ்வோம். தந்தை எவ்வாறு தூயவராக இருக்கின்றாரோ
அவ்வாறு நாமும் தூய வாழ்வு வாழ முயற்சிப்போம்.